எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்றோம். ஆனா நம்முடைய பெரிய ஃபைனான்சியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்சியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்றது மட்டும் முக்கியம் இல்லைங்க. தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பத்தி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். இந்த வாரம் வர 23 மே அன்னைக்கு 4 வெபினார் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு 2 வெபினார் இருக்கு. If not mutual funds, then how will you reach one tour? அதே நேரத்துல India's new convenience economy, how urban company registered home services. இது தொடர்ந்து 11 மணிக்கு Are you doing your SIP right? Decoding the winning SIP strategy. இதுக்கப்புறம் 12 மணிக்கு The right way to split 1 crore across asset in 2026. இந்த வெபினார்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்டை ஒரு ஹாப்பி லேர்னிங் வீக்கெண்டாக மாற்றுங்க. உங்க போர்ட்ஃபோலியோ டவுனா மீள்வது எப்படி? முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் போர்ட்ஃபோலியோ அப்படியே இருக்காது. 2020லேருந்து 24 வரைக்கும் நடந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டு மாயை. எதை வாங்கினாலும் மேலே போகும், எப்படி வேணா பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது முதலீட்டு உலகத்துல என்னைக்குமே நிலைத்தது இல்லை. ஆனால் இந்திய முதலீட்டு சந்தையில் மிக அதிகப்படியான முதலீட்டாளர்கள் நுழைந்து அத்தகைய அனுபவத்தை இந்த 4 ஆண்டுகள்ல அனுபவித்துத்தான் அப்படிப்பட்ட ஒரு மாயை தொடரும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியது. இந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியதில் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பெரும் பங்கு இருக்கு. பணம் சம்பாதிப்பது பங்கு சந்தையில் ரொம்ப சுலபம். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், வேண்டுமானால் சூதாடலாம் அல்லது முதலீடு செய்யலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு வழி இருக்கு, வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கிளம்பியது. அந்த கூட்டம் பெரும் வெற்றியும் கண்டது. அதை நம்ம ஒப்புக்குதான் வேணும். ஆனால் அந்த காலச்சூழல்ல அத்தகைய கூட்டம் வெல்வது என்பது மிகவும் எளிதாக இருந்தது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஏன் நம்பகத்தன்மை அடைந்தார்கள் என்பது அவர்களுடைய திறன் சார்ந்தது இல்லை, அது காலச்சூழல் சார்ந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல் இல்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமான உண்மை. ஒருத்தரை நம்பும் போது அந்த நம்பிக்கை என்றைக்கு கண்மூடித்தனமாக மாறுகிறதோ அன்று பங்கு முதலீட்டில் தோல்விக்கான விதை விதைக்கப்படுகிறது. அதுதான் 2024 இருந்து நடந்துட்டு இருக்கு. கண்மூடித்தனமாக பங்குகளை வாங்கியது பலருக்கு வலியை தந்திருக்கிறது. சரி, கண்மூடித்தனமா வாங்காம எல்லாம் கரெக்டா கணக்கு பார்த்து வாங்கினா மட்டும் உங்க போர்ட்ஃபோலியோ சரியாம இருக்குமா இந்த மாதிரி மார்க்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் உண்மை இல்லை. எல்லாத்தையும் சரி பார்த்து வாங்கினா கூட போர்ட்ஃபோலியோ சில காலச்சூழல்கள்ல சரியும். அதற்கு மிக நல்ல உதாரணம் மார்ச்ல எல்லோருடைய போர்ட்ஃபோலியோவும் சரித்தது. சந்தை யாரையும் விட்டு வைக்காது, யார் மீதும் கருணை காட்டாது. அதுதான் நம்ம சரியும் சந்தை சூழல்ல அனுபவிக்கக்கூடியது. சோ நம்ம போர்ட்ஃபோலியோவும் கீழே போகும். போர்ட்ஃபோலியோ கீழே போனா என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி அந்த போர்ட்ஃபோலியோல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்களே முதலீடு செஞ்சாலும் சரி, யாரையோ கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணி முதலீடு செஞ்சாலும் சரி, அல்லது யாரிடமும் உங்களுடைய முதலீடுகளை ஒப்படைத்து அவர்களுடைய ஆலோசனை சார்ந்து இயங்கினாலும் சரி, அல்லது உங்க பணத்தை ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கு ஒப்படைச்சு அவரையே எல்லாத்தையும் பார்த்துக்க சொன்னாலும் சரி, இந்த மீளும் சக்தி போர்ட்ஃபோலியோவில் ஏற்கனவே இருக்க வேண்டும். அல்லது சந்தை சரியும் போது இந்த மீளும் சக்தி போர்ட்ஃபோலியோவுக்குள் புகுத்தப்பட வேண்டும். அதை நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு அதிகமா வழங்க வேண்டிய ஒரு காலச்சூழல் தான் சரியும் சந்தை சூழல். சோ ஃபால் வரும்போது நம்ம செய்யக்கூடிய
முதலீடுகள் எவ்வளவு கொஞ்சமா இருந்தா கூட அது போர்ட்போலியோக்கு மேலும் சக்தியை தருகிறது. இட் gives you the capacity to bounce back, provided நீங்க அந்த மாதிரி சரியும் போது போடக்கூடிய பணம் எந்த முதலீடுகளில் மேலும் சக்தி அதிகமாக இருக்கிறதோ அந்த முதலீட்டுல தான் போடணும். ஏற்கனவே நீங்க வாங்கி விழுந்து தோல்வி அடைந்த முதலீட்டுல கொண்டு போய் நீங்க போட்டீங்கன்னா இட் could become putting good money after bad. சோ ஏற்கனவே தோல்வி அடைந்த இடத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்ற கண்மூடித்தனமான நம்பிக்கை பல தருணங்களில் போர்ட்போலியோவுக்கு மேலும் சக்தியை தராது. மாறாக ஃப்ரெஷ் அசஸ்மெண்ட் எடுத்து ஓகே இங்க போடலாங்க அப்படின்ற ஒரு தெளிவோடு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல போர்ட்போலியோவுக்கு மேலும் சக்தியை நீங்கள் தருகிறீர்கள். சரியும் சந்தை எவ்வளவு நாள் நீடித்தாலும் தொடர்ந்து போர்ட்போலியோவுக்கு மேலும் சக்தியை ஒரு முதலீட்டாளர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதை ஒவ்வொரு பேர் மார்க்கெட்லயும் என்னை போன்ற முதலீட்டாளர்கள் ஆண்டு கணக்கில் செய்தோம். இந்த வரலாறு 2020க்கு அப்புறம் வந்த முதலீட்டாளர்களுக்கு தெரியுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. பேர் மார்க்கெட் 4 வருஷம் தான், 4 வருஷமும் போர்ட்போலியோவை பேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மேலும் சக்தியை போர்ட்போலியோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு சிறு முதலீட்டும் சரியான இடத்தில் போய் இட் ஷுட் ஹிட் ஆல் த ரைட் ஸ்பாட்ஸ் அண்ட் சிட் இன் த ரைட் பிளேஸ். பணம் சரியான இடத்தில் போய் அமரும் போது, சரியான இடத்தை நோக்கி பணத்தை நம்ம செலுத்தும் போது என்ன நடக்கிறது? போர்ட்போலியோ வலு பெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்போ வலு பெறக்கூடிய ஒரு போர்ட்போலியோ எப்ப சார் காட்டும் அந்த வலிமைய? இந்த கேள்வி உங்களுக்கு வரும், நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு நேர்மையான விடை என்னன்னா, உங்க போர்ட்போலியோ வலு பெறுகிறதா என்று நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கங்க போதும். நீங்க தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ். சந்தை கடைசி ஜட்ஜ். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ், மார்க்கெட் இஸ் த லாஸ்ட் ஜட்ஜ். நீங்க முதல்ல உங்க போர்ட்போலியோ ஸ்ட்ரெங்தன் ஆகுதாங்கிறத உங்க மனசுக்குள்ள தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படி அது தெரியும்? ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் விழும்போது போர்ட்போலியோ விழும், அதுக்கப்புறம் மார்க்கெட் விழும்போது மேலும் மேலும் விழும்போது உங்க போர்ட்போலியோ அதே அளவு விழாது. சோ சந்தை சரியும் போது உங்க போர்ட்போலியோ அதே அளவு சரியலைனாலே உங்க போர்ட்போலியோ வலு பெறுகிறது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாகும். இரண்டாவது, அப்படி வலு பெறக்கூடிய ஒரு போர்ட்போலியோ சந்தை விழுந்த பிறகு ஒரு இடத்துல ஸ்டக்கா இருக்கும் அல்லது ஸ்லோவா ஏறும், உங்க போர்ட்போலியோ அதோட வேகமா ஏறும். இதுவும் நடக்கும். இது நடந்தால் இது செகண்ட் சிக்னல் உங்க போர்ட்போலியோ வலு பெறுகிறது அப்படிங்கிறதுக்கு. சந்தை வேகம் பிடிக்கும் போது உங்க போர்ட்போலியோ அதை விட அதிக வேகம் பிடிக்கும். இது தேர்ட் சிக்னல். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நேரமாகும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சோ தினம் வீடியோ பார்த்து மறுநாள் காலையில போய் ஒரு ஸ்டாக்கை விரட்டி வாங்குற காலச்சூழல் இப்பொழுது இல்லை. ஏற்கனவே வாங்கின ஸ்டாக் கீழே வந்திருக்குன்றதுனால கண்மூடித்தனமாக அதை ஆவரேஜ் பண்ணக்கூடிய காலச்சூழல் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு விழுந்த போர்ட்போலியோவை வலிமை பெறச் செய்யக்கூடிய ஒரு காலச்சூழல் தான் நிலவுகிறது. Now something different is needed. சில போர்ட்போலியோஸ் அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கும்போது எந்த விதமான ஒரு டைரக்ஷனும் இல்லாம இருக்கு அந்த போர்ட்போலியோ. அதை பார்க்கும்போது எங்க இருந்து வலிமை வரும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதத்துக்கு நூற்றுக்கணக்கான போர்ட்போலியோஸ் வருகிறது, என்கிட்ட காமிக்கிறாங்க, என்னுடைய கருத்தை கேட்கிறார்கள். இதுல பெருவாரியான போர்ட்போலியோஸ் டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கு. டைரக்ஷன்லெஸ்ஸா இருக்கக்கூடிய போர்ட்போலியோஸ் வலிமை பெறுவது மிகவும் கடினம். இட் இஸ் நியர் இம்பாசிபிள். அப்படியே இருந்துச்சா தானா வலிமை எல்லாம் பெறாது. அதை மாற்றி அமைத்தால் மட்டும்தான் அது வலிமையை பெறும். இதுதான் எனக்கு முதலீடு சொல்லி தந்த பாடம். சோ இன்றைக்கு முதலீட்டாளர்கள் போர்ட்போலியோவை வலிமைப்படுத்தும் ஒரு பணியில் மிகவும் சிரத்தையுடன் ஈடுபட வேண்டும். மிக கவனமாக புதிய முதலீடுகளை அவசியம் செய்ய வேண்டும். எங்கு முதலீடு செய்கிறோமோ அந்த இடம் போர்ட்போலியோவுக்கு வலிமையை ஈட்டு தர வேண்டும். அந்த வலிமை வருங்காலத்தில் உங்களுக்கு லாப வளர்ச்சியை கொடுத்து உங்கள் காம்பவுண்டிங்கை வேகப்படுத்த வேண்டும். அந்த வேகம் உங்களை முதலீட்டில் ஒவ்வொரு மைல்ஸ்டோனாக கடந்து அல்டிமேட்லி நீங்கள் அடைய வேண்டிய 1 கோடி என்ற மைல்ஸ்டோனோ அல்லது அதுக்கும் மேல நீங்க செட் பண்ணக்கூடிய மைல்ஸ்டோனையோ அடைய செய்ய வேண்டும். அந்த இடத்தை நோக்கி கவனமாகவும் மிகவும் பொறுப்புடனும் பயணிக்க வேண்டிய ஒரு காலச்சூழல் இது. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.